Hi friends, welcome back to my channel. இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினா ரோட்டு கடை கார சட்னி எப்படி பண்றது அப்படினு தான் பார்க்க போறோம். நம்ம வெளியிலலாம் எங்கயாவது போகும்போது தள்ளு வண்டில வந்து இட்லி தோசை எல்லாம் விப்பாங்கலையா, அங்க வந்து ஒரு கார சட்னி வந்து நமக்கு கொடுப்பாங்க. அந்த சட்னி வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கும். அதே டேஸ்ட்ல நம்ம வீட்லயுமே வந்து சட்னி பண்ணலாம். எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். பாருங்க, நான் வந்து ஒரு 20 அதாவது கவுண்ட் பண்ணோம் அப்படின்னா 20 வந்து காஞ்ச மிளகாய் வந்து எடுத்து வச்சிருக்கேன். 20 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா குட்டியா ஒரு தக்காளி வந்து எடுத்திருக்கேன். தக்காளி வந்து அதிகமாக இந்த சட்னிக்கு சேர்க்கக்கூடாது. வத்தல் தான் வந்து நமக்கு அதிகமாக குவான்டிட்டி இருக்கணும். அதனால நான் வந்து ஒரே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி வந்து குட்டியாக எடுத்திருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு வந்து சட்னி அதிகமாக தேவை அப்படின்னா நீங்கள் வந்து வத்தல் அதிகம் பண்ணிவிட்டு தக்காளி வந்து கூட எக்ஸ்ட்ரா ஒன்று வேணால் ஆட் பண்ணிக்கலாம். அதை இந்த மாதிரி மிக்சியில் போட்டு நல்லா வந்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். மிக்சியில் போடும்போதே உப்பும் வந்து நீங்கள் தேவையான அளவு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து சட்னியை வந்து நம்ம தாளிக்கணும். அதுக்காக நான் வந்து ஒரு குட்டி கடாயில் வந்து நல்லெண்ணெய் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் நல்லெண்ணெய் வந்து அதிகமாகவே ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் சட்னி வந்து காரமாக இருந்தாலுமே நமக்கு வந்து நல்லெண்ணெய் ஊற்றணும் அப்படின்னா காரம் வந்து நமக்கு கொஞ்சம் கம்மியாகும். இப்போ வந்து நல்லெண்ணெய் வந்து நான் கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றிருக்கேன். இப்போ வந்து தேவையான அளவு கடுகு உளுந்தம்பருப்பு வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கடுகு உளுந்தம்பருப்பு நல்லா பொரிஞ்சதும் தாளிக்கிறதுக்கு தேவையான கொஞ்சமாக ஆனியன் வந்து அதையும் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா வந்து கருவேப்பிலை, தேவையான அளவு கருவேப்பிலை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஆனியன்லாம் வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம லாஸ்ட்டாக என்ன ஆட் பண்ணணும் அப்படின்னா பெருங்காயம் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. பெருங்காய பொடி வந்து இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம இப்போ வந்து சட்னியில் இதை வந்து ஆட் பண்ணிடலாம். பாருங்க, நமக்கு இப்போ சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த சட்னி வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம நல்லெண்ணெய்லாம் ஆட் பண்ணதுனால நமக்கு சட்னி சாப்பிடும்போது வந்து ரொம்பவே அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ரோட்டு கடையில் வந்து இட்லி தோசைலாம் சூடாக சாப்பிடும்போது அவங்க ஒரு கார சட்னி தருவாங்க இல்லையா, அதே கார சட்னி டேஸ்ட் வந்து நம்ம வீட்லேயும் இந்த மாதிரி பண்ணலாம். இதுதான் வந்து ரோட்டு கடையிலையும் வந்து பண்ணி நமக்கு வந்து கொடுக்கும்போது நமக்கு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக நான் வந்து சட்னி கொஞ்சம் கட்டியாக வச்சுருக்கேன். உங்களுக்கு தண்ணி வேணும்னா கூட ஆட் பண்ணி சட்னி வந்து தண்ணியாக வச்சுக்கலாம். அது நம்மளோட விருப்பம்தான். அதுவும் இல்லாமல் நம்ம வந்து வீட்டில் இட்லி தோசைக்கு என்னடா சட்னி பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஈஸியாக ஒரு 5 மினிட்ஸில் நமக்கு வத்தல் தக்காளி இது 2 மட்டும் இருந்தாலே போதும். நம்ம வந்து இந்த சட்னி ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே நம்ம வந்து இதை ரெடி பண்ணிடலாம் ஈஸியாக. அதுவும் ரோட்டு கடையில் சாப்பிட்ற டேஸ்ட்லேயே நமக்கு வீட்லேயும் வந்து இந்த சட்னியில் கிடைக்குது. அதனால் ஈஸியாக நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்லாம். ரொம்பவும் டேஸ்ட்டாகவுமே இருக்கும் நமக்கு வந்து. நீங்களும் இதை வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல். இதுவரையே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ். நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை பை ஃப்ரெண்ட்ஸ்.